அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த அந்த ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை நமக்கு சொன்னார்கள். அதில் முதல் செய்தியாக மலஜலம் கழிக்கின்ற பொழுது கிபிலாவை முன்னோக்கி அமருவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். வேறு பல ஹதீஸ்களில் கிபிலாவை பக்கம் முதுகை காட்டி அமர்வதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததாக ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது. நம்ம கிபிலாவை முன்னோக்கியும் அமரக்கூடாது, கிபிலாவின் பக்கம் முதுகை காட்டிய வண்ணமும் அமரக்கூடாது என்பது ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த ஹதீஸினுடைய இரண்டாவது செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நஸ்தஞ்சிய பில் யமீன், வலது கரத்தால் சுத்தம் செய்வதை தடுத்தார்கள் என சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கூறுறாங்க. ஷரியத்தில் ஒரு அடிப்படையான ஒரு சட்டம் இருக்கிறது, நாம் எல்லோரும் பின்பற்றக்கூடிய சட்டம்தான். அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன மாகான மின் பாபி தக்ரீம் வ தஷ்ரீஃப், எது கண்ணியமான செயலாக இருக்கிறதோ, சங்கைக்குரிய செயலாக இருக்கிறதோ, அந்த செயல்கள் எல்லாம் வலதுபுறத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும், வலதுபுறத்தை கொண்டு செய்யப்பட வேண்டும் என்பது ஷரியத்தினுடைய அடிப்படையான செய்திகளில் ஒன்று. உதாரணமாக ஆடை அணிவது, செருப்பு அணிவது, மஸ்ஜிதுக்குள் நுழைவது, மிஸ்வாக் செய்வது, இதெல்லாம் வலதுபுறத்திலிருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு இடதுபுறத்தை செய்யணும். சுர்மா போடுவது, நகத்தை வெட்டுவது, மீசையை கத்தரிப்பது, தலைமுடி வாருவது, தலைமுடி இறக்குவது, தொழுகையில் சலாம் கொடுப்பது, அதேபோன்று ஒது செய்யக்கூடிய நேரத்தில் உடல் உறுப்புகளை கழுவுவது, கழிவறையிலிருந்து வெளியே வருவது, சாப்பிடுவது, குடிப்பது, ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது அல்லது சைகை காட்டுவது, இப்படி நல்ல காரியங்கள் என்றும் கண்ணியமான செயல்கள் என்றும் எதுவெல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தையும் வலது கரத்தை கொண்டு செய்வது அல்லது வலது கரத்தை முற்படுத்துவது என்பது நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு அத்தயம்முன் ஃபீ தனஹுலிஹி வ தரஜ்ஜுலிஹி வ தஹூரிஹி வ ஃபீ ஷானிஹி குல்லிஹி. செருப்பு அணிவது, தலைமுடி வாருவது, சுத்தம் செய்வது போன்ற காரியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரியங்களை செய்கின்ற பொழுது வலதுபுறத்தையே அவர்கள் விரும்பினார்கள். தலைமுடி வாரும் பொழுது முதல்ல வலதுபுறத்தில் வாருவாங்க, அதுக்கு பிறகு இடதுபுறத்தில் வாருவாங்க. செருப்பு அணிகின்ற பொழுது முதல்ல வலது காலில் செருப்பு போடுவாங்க, அதுக்கு பிறகு இடது காலில் செருப்பு போடுவாங்க. குளிக்கும் பொழுதோ அல்லது ஒது செய்யும் பொழுதோ முதல்ல வலதுபுறத்தை அவர்கள் கழுவுவார்கள், அதற்கு பிறகு இடதுபுறத்தை கழுவுவார்கள். நல்ல காரியங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறத்தை முற்படுத்தினார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. எதுவெல்லாம் இதற்கு மாற்றமான காரியங்களாக இருக்கிறதோ அந்த இடத்தில் இடதுபுறத்தை முற்படுத்துவதை நமக்கு ஷரியத் வழிகாட்டுகிறது. உதாரணமாக கழிவறைக்குள் நுழைவது, பள்ளியிலிருந்து வெளியே வருவது, மூக்கை சுத்தம் செய்வது, ஒழு செய்யும் பொழுது மூக்கிலிருந்து சளியை வெளியாக்கி சுத்தம் செய்வோமா இல்லையா, முதல்ல இடதுபுறத்தில் இல்லை அந்த மூக்கில் உள்ள அந்த சளியை சுத்தம் செய்யணும், அதற்கு பிறகு வலதுபுறத்தில் சுத்தம் செய்யணும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. அதே போன்று செருப்பை கலட்டுவது, ஆடையை கலட்டுவது, இதுவெல்லாம் இடதுபுறத்தை முதல்ல முற்படுத்தணும், அதுக்கு பிறகு வலதுபுறத்தை செய்யணும். அந்த வகையில்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறையில் நீங்கள் பாத்ரூம் இருந்த பிறகு சுத்தம் செய்வதாக இருந்தால் நீங்கள் வலது புறத்தை கொண்டு செய்யக்கூடாது, இடது கையை கொண்டு தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்தார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருது, இதா பால அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் ஃபலா யஅகுதன்ன ஸக்கரஹு பியமீனிஹி, தன்னுடைய ஆண் உறுப்பை வலது கரத்தை கொண்டு பிடிக்க வேண்டாம். வலா யஸ்தஞ்சிய பியமீனிஹி, வலது கரத்தை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டாம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்போ வலது கைக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது, வலது கைக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது.
அதனால் நல்ல காரியங்களுக்கு தான் அதை பயன்படுத்தணுமே தவிர இந்த மாதிரியான அழுக்குகளை நீக்குவதற்கு, அசிங்கமான ஒன்றை செய்வதற்கு இடது கையை நம்ம பயன்படுத்தணுமே தவிர வலது கையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த வலது கைக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை அது கெடுத்துரும். ரெண்டாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வலது கை அப்படிங்கிறது சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் நாம் பயன்படுத்தக்கூடியது. சாப்பிட்றதுக்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த கையை கொண்டு நாம் கழுவி சுத்தம் செய்யக்கூடிய காரியத்தை நாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், சாப்பிடும் பொழுது அந்த எண்ணம் வந்துடும், இந்த கையால் தான் நம்ம கழுவணும், அதே கையால் சாப்பிட்றோமே அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது ஒரு அசூசையான ஒரு அருவருப்பான ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தும். இது இயற்கைக்கும் மாற்றமானது தான். அல்லாஹு தஆலா 2 கைகளை கொடுத்திருப்பது வலது கையை கொண்டு சாப்பிடணும், இடது கையை கொண்டு கழுவணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் செய்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நியாயம் இருக்கும், ஒரு ஆரோக்கியமான ஒரு செய்தி இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 கரத்தை கொடுத்து இந்த கரத்தில் நீங்கள் இதை செய்யுங்க, இந்த கரத்தில் இதை செய்யுங்க அப்படின்னு நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். எப்படி வலது கரத்தை கொண்டு நாம் சுத்தம் செய்யக்கூடாதோ அதே மாதிரி இடது கரத்தை கொண்டு சாப்பிடவும் கூடாது, அதுவும் நமக்கு தடை செய்யப்பட்டது. இடது கையினால் நீங்கள் தண்ணி குடிக்காதீங்க, இடது கையினால் சாப்பிடாதீங்க, அது ஷைத்தானுடைய வேலை என்றும் ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு வந்திருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றையும் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அந்த முறையில் செய்வது அது ஷரியத்தினுடைய பார்வையில் அது இபாதத்தாக மாறிடும், நன்மை தரக்கூடிய விஷயமாக மாறிடும். அது இயற்கையான இயல்பான விஷயம் அதுவாகத்தான் இருக்கும். ஷரியத் என்பது இயற்கையான மார்க்கம். இயற்கை எதை நமக்கு சொல்கிறதோ அதற்கு தோதுவான சட்டங்கள் தான் இருக்கும், ஆரோக்கியமான விஷயங்கள் தான் ஷரியத்தில் நமக்கு இருக்குமா. ஷரியத்தை முழுமையாக நம்ம சரியான முறையில் பின்பற்றிட்டோம் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் சரியான முறையில் நாம் ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அது இயற்கைக்கு மாற்றமாக இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த ஹதீஸ் ஷரீஃபிலிருந்து நாம் விளங்க முடியுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷரியத்தை நாம் முழுமையாக உள்ளது உள்ளபடி பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.